நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருது. அப்போ இந்த பூமியில பரவி இருக்கிற எல்லா நன்மைகளும் தேவனுடையது. தேவனுடையது. இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் தேவனுடையது. தேவனுடையது. எல்லா அறிவும் தேவனுடையது. தேவனுடையது. ஆனால் அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு எல்லாம் செய்யப்படவில்லை. அதுதான் இங்க வருத்தம். நான் சொல்றது புரியுதா? எல்லாமே தேவனுடையது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். தமக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள. அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே ஸ்தாபிக்கப்பட்டு எல்லாமே செய்யப்படுது. அவருடைய நாமத்தினாலே அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு செய்யப்படல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எவன் வீட்டு லேண்ட்லயா என் வீட்டை கட்டினா எவ்வளவு தப்பு அது? எவன் வீட்டு லேண்ட்லயா அப்படி ஒரு வார்த்தை எனக்கு வந்தது. அந்த வார்த்தை வந்த உடனே என்ன சொன்னேன், எத்தனை லட்சம் எனக்கு நெட்டமானாலும் எனக்கு அதை பத்தி அவசியம் கிடையாது. நான் உன்னை ஏமாத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, சரித்திரம் வரக்கூடாது. நீ என்ன ஏமாத்த சொல்லிட்டு சரித்திரம் வரட்டும். இதே மதுராந்தகத்துல அப்படி ஒரு வார்த்தை வந்தது. மனமோந்து கொடுத்த ஆள் என்ன பண்ணார், அப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசின உடனே நான் சொன்னேன், எத்தனை லட்சம் எனக்கு எவ்வளவு உழைப்பு எனக்கு நெட்டமானாலும் அதை பத்தி எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா உன்னை ஏமாத்திட்டு அந்த சரித்திரம் என்ன பண்ணக்கூடாது, என் வாழ்க்கையில வரக்கூடாது சொல்லிட்டு நீ என்னை ஏமாத்தா இருந்துட்டு போட்டோம். என்ன பண்ணும், அப்படியே அதை ஒதிரி தட்டு வந்தேன். ஏன் தெரியுமா, எவன் வீட்டு லேண்ட்லயும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வீட்டை கட்டக்கூடாது. எவ்வளவு உசார் ஆதாம் பாருங்க என்ன பண்ணிட்டா, என்னைக்கு அப்பாவுடைய அந்த ஐக்கியம் உடைக்கப்பட்டதோ அப்பாவுக்குரியதும் என்ன கிடையாது, அவனுக்கு உரிமை கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டான், அப்பாவுக்குரியதெல்லாம் எடுத்துக்கிட்டான். ஆனா அப்பாவை என்ன பண்ணிட்டான், ஓரம் கட்டினான். அதுதான் இந்த உலகத்தினுடைய அநீதி. இந்த உலகம் அப்படிதான் உருவாகி இருக்கு. அப்ப இந்த உலகத்துல எது முக்கியம், இயேசுவை நான் கொண்டு போவதற்கு, அதாவது என் மூலியமா இயேசு ஆளுகை செய்வதற்கு எது முக்கியமா இருக்குதோ இந்த உலகத்துல இந்த பூமியில, அது எல்லாத்தையும் நான் புரிந்து கொள்ளணும். அது எல்லாமே தேவனுடைய வல்லமைனாலே அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், புத்திரன் பிடிக்கணும். ஒரு காரியத்தை மட்டும், அதுக்குதான் நான் சொல்லுவேன், ஒரு காரியத்தை மட்டும் பேசிட்டு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஆரோக்கியத்தை மட்டுமே பேசுறது நல்லதில்ல. ஆரோக்கியம் என்பது நல்லா புரிஞ்சுங்க, ஆதாமனுடைய உலகத்துல ஆரோக்கியம் இருக்கு. ஆதாமனுடைய உலகத்துல ஆரோக்கியம் இருக்கு. அது என்ன ஆரோக்கியம், அது அடிமைத்தனத்தின் ஆரோக்கியம். ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹார்ட் ஆபரேஷன் பண்ற ஒரு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட டாக்டரா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட டாக்டர் மட்டும் தான் பண்றாங்க? இல்ல, ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க. ஏத்திஸ்ட் கடவுளை நம்பிக்கை இல்லாதவங்க. வேற யாரு, உழைப்பே உயர்வு, கடமையே கண் கண்ட தெய்வம், இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்றாங்க, டாக்டரா இருக்கிறாங்க. அப்போ ஆதாமின் அறிவை கொண்டு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சுங்க, ஆதாமின் உலகத்துல சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அது இயேசுவின் உலகத்தோடு கூட சம்பந்தப்பட்டது அல்ல. இயேசுவின் உலகத்துக்கு ஈக்குவலானது கிடையாது. அந்த மகிமைக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனா எது சொல்ல வரோம்னா, அடிமைத்தனத்துல ஆரோக்கியம் உண்டு. நம்ம ஒரு காரியத்தை மட்டும் பிடித்து கொண்டு நம்ம பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அடிமைத்தனத்துல நான் ஒன்றை பெற்றுக்கொள்வோம். புரிஞ்சுக்குங்க, எகிப்து ஜனங்கள் அப்படிதான் பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தாங்க. அடிமைத்தனத்துல நல்ல கறி, மீன், நல்ல முட்டை நல்லா சாப்பிட்டாங்க. அதனாலதான் வனாந்தரத்துக்கு வந்தது புலம்புது, ஐயோ நான் செத்து இருந்தா போற அங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்தது. எகிப்து ஜனங்க அடிமைத்தனத்துல நல்ல வேலை செஞ்சுதுங்க. அடிமைத்தனத்துல போட்டு அவன் கசக்கி புழிஞ்சான் செங்கல் இருக்கிறதுக்கு பார்வோனும். அது எல்லா வேலையும் செய்துட்டு நல்ல சாப்பாடும் கிடைச்சது. அதுங்களுக்கு அது பழகி போயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? அடிமைத்தனத்தில் ஆரோக்கியம் உண்டு, அடிமைத்தனத்தில் ஐஸ்வர்யம் உண்டு.